பின்னாடி தள்ளி 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 இங்க ரெண்டு சாம்பிராணிங்க தள்ளி
13 வருஷாட்சி கருப்பம் மேல்நாடு கண்டு உள்நாடு கண்டு எல்லா நாட்டிலும் சொல்லி வரக்கூடிய கருப்பன் தான் சேரும். அந்த அழகர்மலை வாசல்ல நான் காவல் காத்திருக்கக்கூடிய கருப்பன் எம்பெருமா தோல் சுமந்து வரக்கூடிய கருப்பன் 13 கருப்பன் என்னுடைய முழு பாறையில் 18 படியில் 18 பேர் எப்பா எனக்கு அழகர்மலை வாசல் 18ஆம் படி கருப்பம்னு எனக்கு தேவை. அடிப்பா அப்படி மக்களுக்கு தெளிவாவில் ஒரு வாக்கு கருப்பு ஆண்டு வந்த இடம் ஒரு அழிவு நிலை போய் அந்த அழிவு நிலையை மேம்படுத்தி கருப்பை வந்து சொல்லலாம். அதாவது 13 வருஷ காலம் ஆண்டு எடுத்த இடம் ஆண் வாரிசு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால் கருப்பனுடைய வாக்கு நான் வாரிசு இல்லாத இடத்தை எடுத்த அதனால் அழகர்மலை வாசன் கருப்பனுடைய வாக்கு கொடுத்தார். வாரிசுக்கு வாரிசு கருப்பனும் சுடலையும் இன்று முதல் இந்த பாலகனுக்கு உறுதுணையாக இருந்து உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் கருப்ப வாசம் வீசும். 18ஆம் படி கருப்பம்னு சேருவேன் அன்னைக்கு கருப்பை நானே எழுத வச்சுக்கேன். வேஷம் மாறும், உருவம் மாறும், ஆனால் உள்ளம் மாறாது. அதனால தான் எந்த வேஷம் போட்டாலும் அந்த வேஷத்தை கலைக்கக்கூடிய அளவுக்கு இசைக்கு அவள் பார்வையை காட்டதான் என்கிட்ட மண்டிட்டா அவளுக்கு சேரக்கூடிய வாக்கும் கணக்கும் கொடுத்து வச்சிருக்கு. நமக்கு நினைக்க அழைச்சா அதில் கருப்பேன் நான் எப்படி இருக்கோம்னா மாய கருப்பேன், சந்தன கருப்பேன், வெள்ளி கருப்பேன். சந்தன கருப்பனுக்கு 3 கருப்பு வாசனை வரும். அந்த சபரிமலை ஐயனுக்கு இடது பக்கம் எப்போவுமே காவல் காத்து என்னுடைய பணியை முடித்து ஒவ்வொரு திசையெல்லாம் போய் இந்த கருப்பன் கதபாடி அறுவாழில் குறி சொன்ன இந்த கருப்பன் இந்த இடத்துல எப்படி வந்தாங்கிற ஒரு கேள்வி இல்லையா? அப்படி வரக்கூடிய கேள்விக்கு கருப்பன் ஒரே வாக்கு நாடி வந்த மக்களுக்கு நன்மை செய்த மாதிரி என்ன நடுசாமம் தேடி வந்து எந்த இடத்துல எனக்கு சிறுவாக்கு சிறுதொண்டு செஞ்சு என்ன வான்னு சொன்னானோ அந்த அழைப்புக்கு வந்த சுடலை. நான் தானாக வந்த சுடலை இல்லை, அழைப்புக்கு வந்த சுடலை. அழைப்புக்கு வந்த சுடலை விருந்தாளியாக தங்கிடுவோம்னு நினைக்க வேண்டாம். எனக்கு விருந்தோம்பல் கொடுத்து எனக்கு இந்த இடத்த பட்ட மரமாக இருந்ததை பால் மரமாக ஆக்கி கருப்பேன் உள்ளத்தில் குடியேறிட்டேன். வாக்கு செவிச்சு வரும், வாக்குக்கு நாவில் சுத்தமாக இருக்கணும். சுடமெல்லாம் வாங்க வேண்டாம். கருப்பேன் இந்த இடத்துல எனக்கு அசைவ சாப்பாடு கிடையாது, அதாவது மாமிச சாப்பாடு கிடையாது, இரத்த வலி கிடையாது. எனக்கு அதாவது கனி வகைகளை வச்சு வணங்கி வரலாம். எனக்கு பிடிச்ச மலர்கள் தான். எனக்கு மலர்களால் அந்த இடத்துல எனக்கு சூடு அப்படி வந்து வச்சு பாரு. கருப்பன் வாக்கு கொடுக்கணும் இல்லை வாக்கு தவறுதுன்னு பாரு. மலர்கள் போதும், கனிகள் போதும். படைக்கப்பட்ட படைப்பு எனக்கு அதுதான். அது இந்த இடத்துல எனக்கு மனம் கொடுக்க வைக்கிற வரைக்கும் எந்த இதுவும் அமாவாசை ஒரு பொழுது அழைக்கணும். மக்கள் மனசுல குறை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த குறை என் பார்வைக்கு தென்படக்கூடிய ஒரே இது இந்த இடத்துல ஒரு வழிபாடு ஒன்று குறையுது. அந்த வழிபாடு குறைஞ்ச நேரம் அதனுடைய கோபத்தில் ஆளாக்கி இந்த இடத்த அழிச்சு போகலாம்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கை கருப்பை என்னைக்கு வந்தனும் அன்னைக்கு அதை தடுத்துட்டேன். அது பார்வையில் வரக்கூடியது நல்லதாக வருதுன்னு அதனுடைய கருதி ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தோம். அதனுடைய பார்வை வெளிச்சம் வேற மாதிரி பட நான் இங்கிருந்து என்னுடைய ஞானத்தில் பார்க்க அந்த தெய்வத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி அடிச்சிட்டேன். அது இனிமே வரும்னு சொன்னால் இனி என்ன ஜென்மத்திலையும் வரவிட மாட்டேன். அப்படி சுடலைக்கு 3 பேர் உண்டு. முக்கண்ண சுடலை, சிவலப்பரி சுடலை, ஆதில முளைச்ச ஒரு சுடலை. அவனுக்கு முண்டம் உண்மையா அந்த முண்டனுடைய பரிபூர்ண காவல் பயப்பட வேண்டாம். அப்படி சொல்லக்கூடியது திசைக்கு வடக்க இருமாடு கட்டி எந்த இடம் போகணும் வழி தெரியாமல் இருக்கக்கூடிய இடத்துல இந்த பாலகனோட உயிருக்கு வந்த ஒரு வில்லங்கத்தை அதுதான் இந்த கருப்பை இப்போ உள்ள வந்திருக்கேன். இது என்னுடைய நான் குடியிருக்கிற அந்த சபரிமலை ஐயப்பன் மேலே அணையாக சொல்கிறேன். வடக்கிருந்து வரக்கூடிய ஒரு தெய்வத்தை நிப்பாட்டி இனி அதுக்கு இடம் இல்லை, அதுக்கு எதுவும் வைக்க வேண்டாம், அதை வணங்கி வர வேண்டாம்.
சரி அதை வணங்கி வரும்போது பல சோதனைகளும் இல்லல்களும் குடும்பத்தில் இல்லலாகி எல்லா விதமான சோதனையும் போராட்டம் நினைச்சாப்பா போராட்டம் குறைஞ்சா இப்போ குறைஞ்சிட்டியா? கருப்பனுடைய பார்வை மக்களுக்கு இன்னைக்கு தெளிவாக ஒரு வாக்கு சொல்றேன். என்னை வணங்கும் போது இந்த இடத்துல முழு மனசோட கும்பிட்டு வரணும். இதே இடத்துல ஒருத்தனை விலங்க உடைக்கிறதுக்கு என்கிட்ட கேட்டு போயிருக்கான். இந்த இடத்துல இப்போ ஒருத்தன் கோர்ட்டு கட்சியில் நிற்கக்கூடிய நேரங்கள் வருது. கதையை கேட்டுக்கா. கோர்ட்டு கட்சின்னு ஒருத்தன் இதே இடத்துல இப்போ நிற்கான். அதை உடைச்சு கொடுப்போமே ஒன்று. அடுத்து இந்த இடத்துல தொட்டு சத்தம் கேட்குற மாதிரி கருப்பை வாக்கு போட்ட பசி பிணிக்கும் அத்தனை மக்களையும் காவல் காத்து வருவேன். அதில் நாடி நன்மையாக வந்து நிற்கணும். மனசு தெளிவாக என்கிட்ட வந்து நிற்கணும். உள்ளத்தில் ஒரு வாக்கு ஏப்பா, உள்ளத்தில் ஒரு வாக்கு கேட்டு நாவுக்குள்ள ஒரு வாக்கு சொல்லக்கூடிய கருப்பை நான் கிடையாது. என்கிட்ட எந்த அளவுக்கு சுத்தத்தை பள்ளி பிடிஞ்சு நிற்கானோ அந்த அளவுக்கு கோபுரமாக்குவேன். எனக்கு பேர் கருப்பண்ண சாமி தெரியுங்களாப்போ? ஆதியில் வந்தது கருப்பண்ண சாமி. என்னை மக்கள் தொட்டு வணங்கி வர 18ஆம் படி கருப்பனுக்கு எனக்கு பேர் விளங்கி இந்த இடத்துல கொடுப்பேன். ஒவ்வொரு அமாவாசை அழைக்கலாம். மற்ற நாள் நான் நல்லது கெட்டதில் வந்து நிற்பேன். கைவிட மாட்டேன்னு சொல்கிறேன். பாலகனுக்கு வந்த கண்டம் போயிட்டு, பாலகனுக்கு வந்த அவமானம் போயிட்டு, பாலகனுக்கு வந்த காலில் இருக்கக்கூடிய பிரச்சனை போயிட்டு, பாலகனுக்கு வரக்கூடிய தலை பிரச்சனை போயிட்டு, இனி கருப்பனுடைய ஆதிக்கம் இந்த இடத்துல நல்லபடியாக இருக்கும். கருப்பனுடைய ஆதிக்கம் அமாவாசை அழைக்கிற மக்களுக்கெல்லாம் வாக்கு கொடுப்பேன். அது சத்திய வாக்காக இருக்கும். வாக்கை மீறி போனவன் எல்லையை தாண்ட மாட்டான். வாக்கை கேட்டுட்டு போனவன் எல்லையை தாண்ட மாட்டான். குடும்பம் எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஆக்கிப்படுவேன். சத்திய வாக்கு. தன்னாலே போகுது. எந்த குறையும் இல்லை. எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்க நேரம் இல்லை. சுமக்கிறவங்க கோட்டைக்கு ஒன்று எடுத்துக்கிறேன். யார் வாங்கப்பா? வாங்க சீக்கிரம் வாங்க. நேரம் இல்லை.